அமாவாசையின் போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். அதிலும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்தது. இன்று தை அமாவாசை என்பதால் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடினர். ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களிலும் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலையிலேயே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தை அமாவாசையொட்டி வழிபாடு செய்தனர். விஷ்ணுகோத்திரத்தில் அரியனுடைய கடற்கரை காவிரி சங்கமத்துறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்திலும் ஏராளமானோர் திதி கொடுத்தனர். சீர்காழி அருகே உள்ள திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களில் பலர் புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் வழியாக செல்லும் மணிமுத்தாற்றில் நீராடி திதி கொடுத்தனர். சுவாமி கும்பிட்டு வேண்டுதலை நிறைவேற்றினர். கன்னியாகுமரி கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க அதிகாலையிலேயே திரளான மக்கள் குவிந்தனர். சிவகங்கை குறிச்சி காசி சிவன் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்து முன்னோருக்கு திதி கொடுத்தனர்.
நாகை காமேஸ்வரம் கடலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்து கடலில் புனித நீராடினர். திருவாரூரில் தியாகராஜ சுவாமி கோவில் கமலாலய குளத்தின் கரையில் காலை முதலே நீராடி மூதாதையர்களுக்கு வழிபாடு செய்தனர். காரைக்காலில் தை அமாவாசையை முன்னிட்டு சவுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி கடற்கரையில் எழுந்தருளி சமுத்திர தீர்த்தவாரி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். புதுச்சேரி கடற்கரை மற்றும் சங்கராபரணி ஆற்றங்கரையிலும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க கூட்டம் அலைமோதியது.